எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அவரது வீட்டில் வைத்து போலீசார் சிறைப்பிடித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லோகேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் லோகேஷ். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சிறைப்பிடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுகவினர் மறியலில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு கள நிலவரம் எப்படியாக இருக்கிறது? வணக்கம் வினோதினி. சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இருந்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலாங்கரை இல்லத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியும் அவர் மகனுமான இருந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து திமுகவினர் அங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஒரு இல்லத்தில் புகுந்து கைது செய்யும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மாவட்டங்களிலும் இந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையை கண்டித்து ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பெரும்பாலானவர்களும் முக்கியமாக வைக்கப்படுகிற கேள்வி, அவர்கள் இந்த வார்த்தைகளுக்காக ஒரு பெரிய எங்கள் தலைவரை கைது செய்தார்களா என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதற்கு முன்னாக பேசிய பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் செவி கொடுக்கவில்லையே, இப்பொழுது ஏன் இதற்காக கைது செய்கிறீர்கள் என்கின்ற கேட்கிறார்கள். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லம் முழுவதுமாக போலீஸ் துறை பாதுகாப்போடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையானது ஏற்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் திமுகவினரானது போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகமானது இன்று போராட்டம் அறிவித்திருக்கிறது. இந்த போராட்டமானது பெரிதளவில் வெடிக்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூறுகிறார்கள். இந்த போராட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தில் தகவல்கள் வெளிவருகிறது. இந்த போராட்டமானது சென்னையில் பொறுத்தவரை, பொதுவாக சென்னையை பொறுத்தவரை இந்த போராட்டமானது மகளிர் அணி சார்பாக நடைபெறும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக தகவலானது கூறியுள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுக்காக 6 பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. இன்று சென்னை தலைமை காவல் அலுவலகத்திலான ஒரு புகார் ஆவணமானது தமிழக வெற்றி கழகம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கை என்பது அரசாங்கம் ஒற்றை போக்கின் கையாளுகிறது என்று திமுக சார்பாக கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். லோகேஷ், இந்த சிறைப்பிடிப்பு குறித்து உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? இந்த கைது செய்யும் நடவடிக்கையின் கைது செய்த பின்னர் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது இது காமெடியாக உள்ளது, இந்த கைது நடவடிக்கையானது ஒரு காமெடியான ஒரு நடவடிக்கையாக உள்ளது என்று உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கையானது அங்குள்ள முன்னாள் அமைச்சர்கள் இந்த கைது நடவடிக்கை பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். லோகேஷ், இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை. அவர்கள் எங்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள், அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணிருங்க. எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்திருப்பதை தொடர்ந்து அவரை தனியார் மண்டபத்திலோ இல்ல தனியார் அலுவலகத்திலேயோ எடுத்து செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் சமுதாய நலக்கூடத்தில் இவர்களை வைத்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கையை அங்குள்ள முன்னாள் அமைச்சர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கை என்பது பழிவாங்கும் ஒரு எண்ணத்தோடு தான் இந்த கைது நடவடிக்கை நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள். உயர்நீதிமன்றம் இதற்கு முன்பாக காலையில் இவர் எதுவும் பேசக்கூடாது, அதே மாதிரி இவரை கைதும் செய்யக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். அதனை மீறிதான் இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். தங்களது விவரங்களுக்கு நன்றி லோகேஷ்.